காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் வருவாய்த்துறைக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் பணி அழுத்தத்தை குறைத்தல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்த 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் நிகழ்வில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மற்றும் மேயர் மகாலட்சுமி ஆகியோர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பெட்டகங்களை வழங்கி சிறப்பித்தனர். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக நுழைவுவாயில் கல்வெட்டில் கர்த்தவ்ய துவார் என இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் தடையை மீறி பேரணியாக சென்ற தொண்டர்கள் கல்வெட்டில் இருந்த இந்தி எழுத்துக்கள் மீது கருப்பு மை பூசி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நில உரிமையாளர்களுக்கு தெரியாமல் 3 சென்ட் நிலத்தை கூட்டாக சேர்த்தது மற்றும் முறைகேடாக பட்டா மாற்றம் செய்த வட்டாட்சியரின் நடவடிக்கையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் 40 ஆண்டுகளாக தனியார் இடத்தில் இயங்கி வந்த நியாய விலைக் கடை தற்போது அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி திறந்து வைத்ததோடு மில்லத் நகர் பகுதியில் மற்றொரு கடையையும் திறந்து வைத்து சிவன் கோயில் வீதியில் புதிய சாலை பணிகளுக்கான பூமி பூஜையையும் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே 13 ஆண்டுகளாக தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை நகராட்சி நிர்வாகம் மீட்டெடுத்து 6 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகளுடன் புதிய மேல்நிலைப் பள்ளி கட்டியுள்ளது. இதனை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் ஆகியோர் மாணவர்களை சந்தித்து சிறப்பான முறையில் கல்வி பயில அறிவுரை வழங்கினர். புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி சாலையில் நாம் தமிழர் கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் மூத்த தமிழ் தேசிய புலவர் துறை மதிவாணன் பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். மாவட்ட செயலாளர் பொன் வாசிநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி அலுவலகம் திறக்கப்பட்டதுடன் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய நலனுக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு கலைக் கல்லூரியில் பயிலும் முதுநிலை மாணவர்கள் தங்களின் ஆய்வுப் பணிகள் மற்றும் ஆன்லைன் கற்றலுக்கு மடிக்கணினி அவசியம் என்பதால் தங்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க கோரி போராட்டம் நடத்தினர். ஏற்கனவே வழங்கப்பட்ட கோரிக்கை மனு மீது கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய மாணவர்கள் உடனடியாக தங்களுக்கு மடிக்கணினி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சூப்பரண்ட் கிட்ட போய் நாங்க கேட்டோம். அதுக்கு ப்ராப்பரான லெட்டர்ன்றதை நீங்க ரெடி பண்ணுங்கப்பா. ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் நம்பரு, சைனு, நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பிஜியா செகண்ட் பிஜியா என்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபார்மெட்டில் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கான லெட்டர் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, டிபார்ட்மெண்ட், சைனு எல்லாத்தையும் ப்ராப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம். சட்டப்படி நாங்கள் எல்லாமே என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ப்ரூஃபோடு வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட கோரிக்கை என்னன்னா, யூஜி பசங்களுக்கு மட்டும், அதாவது யூஜி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் லேப்டாப் என்றதை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு முக்கியமான தேவை லேப்டாப் வேணும். ஏன்னா இப்போ டிஜிட்டல் காலத்தில் லேப்டாப்ன்றது ரொம்ப முக்கிய அவசியமாக இருக்குது. எங்களுக்கு லேப்டாப் வேணும். பாகுபாடு பார்க்காம எங்களுக்கு லேப்டாப் கொடுக்க கோரி நாங்கள் உங்ககிட்ட கோரிக்கை பண்ணுறோம். இதை நீங்கள் நடத்துமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் 10% பங்களிப்பு தொகையை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் நில அளவைத்துறை மற்றும் வருவாய்த்துறையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். திருப்பூரில் புலம்பெயர்ந்து பணியாற்றி வரும் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். அவிநாசி சாலையில் உள்ள குடியிருப்புகளில் ஒன்று திரண்ட மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் பாடல்களுக்கு நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா தஸ்ரீன் தனது வார்டு துப்புரவு பணியாளர்களுக்கு விசில்களுக்கு பதிலாக நவீன கை ஒலிபெருக்கிகளை வழங்கினார். விசிலை குப்பையில் போடும் நேரம் வந்துவிட்டது என கூறி துப்புரவு பணியாளர்கள் எளிதாக மக்களை அழைக்க இந்த புதிய முயற்சியை அவர் மேற்கொண்டது மாநகராட்சி முழுவதும் கவனத்தை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் கல்லணை கிராமத்தில் இயங்கும் 5 கல்குவாரிகளை மூடச் சொல்லி சிலர் மிரட்டி வருவதாக குவாரி உரிமையாளர்கள் சங்கம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளது. விதிகளுக்கு உட்பட்டே தொழில் செய்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் சிலர் பணம் பறிக்கும் நோக்கில் செயல்பட்டு தொழிலை முடக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் விதிமீறலாவோ அல்லது கூடுதல் குறையாவோ நாங்கள் கனிம வளம் வெட்டி எடுத்திருந்தால் அதை அரசு கவனித்துக் கொள்ளட்டும், அதை அரசு அவதாரம் போடட்டும், நாங்கள் அதை செலுத்த தயாராக இருக்கிறோம். இதை விட்டுட்டு ஏன்ட்ட கொடு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுக்கிட்டு இங்கே ஒரு சட்ட மீறலாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நாங்கள் 3வது தடவையாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். அவங்களும் கொஞ்சம் பொறுங்க, உள்ளூர் கிராமம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே நகட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியலை. நாங்கள் அனைத்து குவாரிகளையும் இதே மாதிரி நிப்பாட்டினா தமிழ்நாடு அரசின் சார்பாக நடக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்த வேலைகளும் நிற்கும், கட்டுமான பணிகள் பூரா நிற்கும். இதனால பலாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலை அது பாதிக்கப்படும். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் மங்கையர்க்கரசி மகளிர் கல்லூரி சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களிலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நடைபயணமாகவும் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.